என்னம்மா ஏன் பண்ற? என்ன ப்ராப்ளம்? என்ன நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சக்தி. இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்தர் வந்து நிக்கிறா. இதுக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கிய? திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்ஜிலா வைப்பேன்? என் பேரை இஞ்சிலாவா அப்பா? நீ யாரா? இது வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா. இவன் இப்ப இதுக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அது சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே. குழந்தை பிறந்து யார் அப்பா கிட்ட 3 பேரை யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அதை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. கல்யாணம் பண்ணி வச்சு பசங்க அனுப்புவீங்க. அவ வயிற்றுல வளர குழந்தை என் குழந்தை. நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டே என் கூட அனுப்புவீங்க. உன் குழந்தை கருவறையில இருக்கு. என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சுங்க. என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியா? ஆனாலும் கொண்டு போறதுக்கு சீட்டுக்கு போற யாருக்கு வச்சிருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல் ஒவ்வொரு நேரம் சொல்லு. பண்ணி பண்டாரம். 3 மணி. சார பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆட்டாட்ட உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. இதுல என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறாங்க. நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் ஒண்ணு. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கி போல சிரிக்கி எடு. மாட்டு ரவி யாரு? நான் தாங்க 1வது புருஷன். உங்க யோகத்துக்கு முதல் புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேலை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதை அந்த ஈனப்பட கொண்டு போய் குடும்பம் நடத்து. பாத்தியாமா அவரே சொல்லிட்டார். வாமா போலாம். என்ன வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ விட்டா என்ன இவனோட சேர்த்துருவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ. கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட்டான அங்க யாரு? டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? நீ லிஸ்ட்ல இல்லையடா? அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின முதல் புருஷன். அவன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள்